ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு நமக்கு ரிஃபைன்மெண்ட் டிக்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நமக்கு சம்மர் லாகின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பார்க்லிங் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே செக்இன் ஈவெண்ட்டில் இந்த ரிஃபைன்மெண்ட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிக்கெட் வந்து தந்திருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ஸ்டோனுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஒனுக்கு, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்முக்கு. இது எங்கே யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசனில் செகண்ட் கீழே ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரிஃபைன்மெண்ட்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஃபைன்மெண்ட் என்னன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கில் ரூன் இல்லை பிளெஸிங் ஸ்டோன் ஏதாவது டூப்ளிகேட் காப்பி இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே நமக்கு தேவைப்படுற ஒரு பிளெஸிங் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செட் பண்ணி வச்சு அந்த ஸ்கில் ரூனாலும் சரி பிளெஸிங் ஸ்டோனாலும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாமா. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் ரிஃபைன்மெண்ட்னு சொல்லியிருக்குது. இந்த ரிஃபைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக அந்த பிளெஸிங் ஸ்டோனு இல்லை ஸ்கில் ரூன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட செகண்ட் காப்பி வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பேக்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற பிளெஸிங் ஸ்டோன் இல்லை ஸ்கில் ரூன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். பட் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், வெறும் 5%. ஸோ ஈஸியாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து கிடையாது. நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்று ஸ்கில் ரூனுக்கு, இன்னொன்று பிளெஸிங் ஸ்டோனுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்முக்கு. ஜெம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ டயர் 6 ஜெம்மு காப்பி நிறையா இருந்துச்சுன்னா தான் மட்டும் தான் ரீசெட் வந்து பண்ண முடியும் போல். பட் அது தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்கில் ரூனு பிளெஸிங் ஸ்டோன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கில் ரூன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்கில்லு மெயினாக தேவைப்படுதுன்னு சொல்லி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான். ஸோ உங்களுக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது. பட் இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு இல்லாத ஸ்கில் ரூன் இல்லை பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பிளெஸிங் ஸ்டோனை மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்படாத அந்த டூப்ளிகேட் காப்பி இருக்குது பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ஸ்டோனை அதை வந்து கீழே செலக்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ரிஃபைன்மெண்ட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே செலக்டாக இருக்க அந்த பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரீரோல் வந்து பண்ணிடும். ஸோ ரீரோல் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திரும்ப இன்னொரு பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டில் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மேலே செலக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, பட் ஒரு காப்பியை யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தா வாங்கிடுறீங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நியூ பிளேயர்ஸ்க்கு. முக்கியமாக லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் அதிகமாக யார்ட்டு இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தா இந்த டிக்கெட்டை இப்போயே வந்து யூஸ் வந்து பண்ணிடலாம். பட் நிறைய எடுத்ததுக்கப்புறம் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடைக்கிற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லுக்கும் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. இங்கே ஏன்னு தெரில அந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகலை. பட் கீழே அந்த காஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ 10 போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த தேவைப்படுற பிளெஸிங் ஸ்டோன் கிடைக்கும் போல். 10 தடவை வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறது நான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையில்லாத பிளெஸிங் ஸ்டோன் இல்லை ஸ்கில் ரூன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ரீல் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு வெட்டியான ஸ்கில் ரூன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பட் இது வந்து புதுசு. ஸோ லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிக்கிறோம் ஸ்கில்லில் அது. ஓகே, ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைன்மெண்ட்டு அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிற ப்ராசஸ். இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளேஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோனில் ஸ்கில் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா இந்த டிக்கெட் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசுக்கு நீங்கள் ரிவ்யூவில் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணது கேரண்டிட் இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஜெண்டரி ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஓகேவா, முக்கியமாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 21 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். ஸோ அந்த டிக்கெட்டை 21 நாளுக்குள்ளே யூஸ் வந்து பண்ணிக்கோங்க, மறந்துடாமல். ஓகேவா, மற்றபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்மர் செக்இன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம சம்மர் ஈவெண்ட்டில் என்னென்னா ஃப்ரீ காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா செக்இனை வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஓல்டு பிளேயர் வந்து கலெக்ட் வந்து பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனா இம்பியூ ஃப்ராக்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து வரும். சப்போஸ் நியூ பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் அப்டேட் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒரு 14 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் மட்டும் போனால் போதும். 4 ஃப்ரீ புது காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மறக்காமல் புது பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிப்போம். நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அந்த மாதிரி காஸ்டியூம்ஸை நம்ம ஃப்ரீயாக அடுத்து பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இந்த வட்டமும் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் கொடுக்காம ஏமாற்றிட்டானுங்க. எவ்வளோ மன வருத்தத்தில் இருந்தேன் தெரியுமா சியூரின் காஸ்டியூம் ஃப்ரீயாக தராதுக்கு. பட் அட்லீஸ்ட் சங்கினா காஸ்டியூமாச்சு ஃப்ரீயாக தருவாங்கன்னு நினச்சேன். பட் சங்கீனா காஸ்டியூம் பேட்டுனா வந்து போட்டாங்க. சியூரன் காஸ்டியூம் வந்து பார்த்தோன்னா பாஸ்ட்டில் வந்து போட்டாங்க. அட்லீஸ்ட் புதுசாக ஒரு 2 காஸ்டியூம் டிசைன் பண்ணால் ஒரு காஸ்டியூம் ஃப்ரீயாக தரதுக்கு என்ன நெட் மார்பிள் ரைட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செக்கினிவிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் வந்து தராங்க.
ப்ளஸ் எசன் ஸ்டோன் வந்து பார்த்தோன்னா ஒரு 2000 எசன் ஸ்டோன் கிடைக்குது. கசாகாஸ் வேனஃபேங்கோட எஸ்ஆர் வெர்ஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு காப்பி வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டே இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா தந்திருப்பாங்க. அதையும் மெயிலில் செக் பண்ணிட்டு கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம்மர் ஈவெண்ட் லாகின் மட்டும் கரெக்டாக வந்து 14 நாளைக்கு பண்ணிட்டீங்கன்னா 4 ஃப்ரீ காஸ்டியூம்ஸ் ப்ளஸ் கசாகாஸ் வேனஃபேங்கோட எஸ்ஆர் வெர்ஷன் பார்த்தோன்னா வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்து நமக்கு ஃப்ரீ காஸ்டியூம் எப்போ தருவாங்கன்னு தெரியாது. ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 months முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தோன்னா காஸ்டியூம் ஷாப் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா வந்துருந்துச்சு. ஸோ அங்கேயே இதே காஸ்டியூம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனா இம்பியூட்டி ஃப்ராக்மெண்ட்டாக வந்து கிடைக்கும். பட் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. என்ன யூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூமோட குரோமாவோட அந்த கலர் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து மேனா இம்பியூட்டி ஃப்ராக்மெண்ட் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போச்சு எனக்கு கவலைப்படாமல் இப்படி வந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்மர் ஈவெண்ட்டோட செக்இன் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைன்மெண்ட் டிக்கெட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 21 நாள் வந்து எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பிடிக்கும். ஓகே, ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கண்டென்ட் வந்து ரீசெட் வந்து ஆகுது. சப்போஸ் அதாவது வீக்லி கண்டென்ட்ஸ் என்னென்னா இருக்குது. ஆமாம், நமக்கு பவர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட்டாக வந்துருந்துச்சுல. ஸோ பவர் ரெஸ்ட்ரிக்ஷன் நார்மல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹார்டு குவாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஓவரால் டேமேஜ். ஸோ அதை பற்றி தனியாக கை வீடியோ போட்டுவிடும், செக் வந்து படிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தா கரண்ட்லி சர்வர் ரேங்கிங்ஸ் வந்து இருக்குது. வேர்ல்டு ரேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு 13th வரும்னு நினைக்கிறேன். அப்போ மட்டும் வேர்ல்டு ரேங்கிங்ஸில் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா டீமன் கிங் டேகர்ஸோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து தராங்க அந்த ஈவெண்ட்டில் டாப் 3000 பிளேயர்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சிமுலேஷன் கேட் வந்து புதுசாக வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது கிளியர் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் லெஜெண்டரி வந்து பார்த்தீங்கன்னா தர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்து எப்பிக்கா ஹீரோய்க்கு ஏதோ இருந்துச்சு. ஸோ இப்போ லெஜெண்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மெடிலுமே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 31 ட்ராப் விழுகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த லெஜெண்டரி புக் வந்து எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்கும். பட் பெருசாக வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. பட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பர்பிள் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ப்ளூ புக்ஸ் ஏதாச்சும் சேர்த்து வச்சிருந்தோம்னா யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஃபியூஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி யாரும் வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு பர்பிள் புக்கு வந்து ஃபியூஷன் வந்து பண்ண சொல்லிடுவேன். ஏன்னா அதை வந்து பார்த்தோன்னா வந்து அதிகமாக ஸ்டாட்ஸ் வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ மெயிலில் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. புக்கு எதுவும் வேஸ்ட்டாக கிடந்துச்சுன்னா யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபியூஷன் வந்து பண்ணிக்கோங்க. பட் லெஜெண்டரி புக்கு வந்து பார்த்தோன்னா ஃபியூஷன் வந்து அன்லாக் வந்து பண்ணல. ஸோ நார்மலாக நீங்கள் டயர் 31 மேலே இருந்து கிளியர் பண்ணி வந்து பார்த்தோன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி புக் வந்து ஷாப்லேயே வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அந்த சிமுலேஷன் கேட்டில் யூஸ் பண்ணுற அந்த டிஸ்க்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை அடுத்தது நமக்கு வேர்புலுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டாக போகுது வீக்லி கண்டென்ட். ஸோ அதையுமே கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். 6 டிக்கெட் இருக்குது. ஆளை வந்து பார்த்தோன்னா 3 டிக்கெட்டே வந்து முடிக்காம வச்சிருக்கேன். ஓகே, ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமோட சீசன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. சப்போஸ் உள்ளே இருக்க பாஸோட ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு ஷாப்பில் வந்துட்டு அந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிடுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீசன் லெவல் முடிஞ்சிட்டு நாளைக்கு புது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதை தவிர்த்து நமக்கு ஆர்கிடெக்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு 21 நாள் இருக்குது. அதுக்கு அடுத்து பிரச்சனை கிடையாது. ஸோ வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது கிளியர் பண்ணுற வீடியோ நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணிட்டு வீடியோ வந்து போட்டுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சம்மர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மினி கேம்ஸ் இருக்குது வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. மார்க்ஸ் ஆஃப் டைமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்குது. ப்ளஸ் ஷேடோ ட்ரேசஸ் ப்ளஸ் ஷேடோ எனர்ஜிமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்குது. ஸோ உங்கள் ஷேடோ ஆர்மி லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சான்சஸ். ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம மினி கேம் முடிச்சுட்டு எடுத்துருங்க. ஓகே, இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ எவ்வளோ பண்ணிக்கிறோம். வீக்லி கண்டென்ட்ஸ் மறக்காம முடிச்சிருங்க. ஓகே, பை.